ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தூத்துக்குடியில ஒரே கடல் தான், ஒரே கொடி தான். ரிவ்யூவில் பார்த்த இந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ண போகிறது அப்படிங்கிற பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூட இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? அலர்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு அலர்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அலர்ட் மோஷன் ஆப் லிங்க் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அலர்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அலர்ட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்தப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் இதில் இந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிங்க் வரும். லிங்க் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களை அலர்ட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதுலேயே கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே TN69 கொடுத்துருக்குறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் அலர்ட் மோஷன் ஆப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் அலர்ட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்படி வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லோடிங் ஆகும். அதுக்கு தட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக லோடிங் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நம்மளோட அலர்ட் மோஷன் ஆப்பில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போது இதில் உள்ள ஃபோட்டோவை நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் கலர் ஃபில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இமேஜ் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண அப்புறம் நம்ம எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் மேலே ரைட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது சரிங்களா, இதில் இந்த ஐ படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹிடன் பண்ணுங்கள். ஹிடன் பண்ணால் ஃபோட்டோஸ் வந்து எந்த வியூவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சைஸ்க்கு எப்படி வேணுமோ கரெக்டாக அதுக்கேற்றப்பல மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்றப்பல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்படி கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த ஹிடனை எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை அதே மாதிரி தான் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதே ஃபோட்டோ கீழே அதே மாதிரி தான் கலர் ஃபில் ஆப்ஷன், ஃபோட்டோ ஐக்கான், நம்ம எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான். ஓகேங்களா? இப்போ தெரியும் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கிறது.
நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ, கலர் ஐக்கான், ஃபோட்டோ சேஞ்ச் ப்ளஸ் ஐக்கான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோவை ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தூத்துக்குடியில ஒரே கடல் தான். சரிங்களா? எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே இதில் என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியில் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4Kல வேணால் 4Kல, 1080 ஃபுல் ஹெச்டியில் வேணும்னா ஃபுல் ஹெச்டியில் ஃபோட்டோஸ் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதுக்கேற்ற வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தூத்துக்குடியில ஒரே கடல் தான். நம்ம எடிட் பண்ண வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சேவ்ங்கிற ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.